வணக்கம் அன்புகளே. இன்றைக்கி 1000 விளக்கு திரைப்படத்தோட விமர்சனத்தை பார்க்க போகிறோம். உஸ்மின் அவர்கள் ரொம்ப ஒரு பர்சனாக வந்து ரொம்ப நல்லவர். கொஞ்சம் அளவுக்கு எனக்கும் தெரியும். ஆனால் படம் வரும்போது தர்மம்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ தர்மத்தை மீற முடியாது. ஒருத்தர் தெரிஞ்சிரு அப்படிங்கிறங்காட்டி நம்ம பாசிட்டிவாகவோ தெரியல அப்படிங்கிறக்காண்டி நெகட்டிவாகவோ நம்ம எதுவுமே விமர்சனம் வரும்போது கொடுக்க முடியாது. இந்த படம் 1000 விளக்கு கொஞ்சம் தூரத்தில் இருந்துச்சு. தேட்டரை அடிச்சு பிடிச்சி போய் பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, சாந்தனு பற்றி. சாந்தனு நிறைய உழைக்கணும். இது இப்படியே இன்னொரு 2-3 படம் கண்டினியூ பண்ணார்னா அடுத்து சான்ஸுகள் குறைய ஆரம்பிச்சிடும். சத்யராஜ் மெயின்டைன் பண்ணியிருக்கிற அளவுக்கு கூட சாந்தனு பாடியை மெயின்டைன் பண்ணல அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சில இடத்துல குண்டா தெரியுது. ஒரு ஹோம்ஒர்க்குமே தெரியலையே சாந்தனோட இதில் ஆக்டிங்லேயோ இதுலேயோ எந்த ஹோம்ஒர்க்குமே தெரியல. படம் நேரில் படம் ஒரு பெரிய தாதா, குடும்பமே இல்லாத தாதா பிள்ளை பாசத்துக்காக இயங்குற கதை. அவர் அந்த பாசத்தை பொழியறக்காண்டி ஒரு பிள்ளையை தேடும்போது அந்த பிள்ளையாக மாற்றாரு சாந்தனு. இவங்களுக்கு இடையில் நடக்கிற அந்த ஊழல்கள் என்ன, எப்படி அவங்க மீட் பண்ணிக்கிறாங்க, என்ன சந்திக்கிறாங்க, இந்த சந்திப்புக்கு அதுக்கான விளைவுகள், இதெல்லாம் தான் படம். ரொம்ப இழுவை படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரி, செகண்ட் ஹாஃப் சரி. டைலாக்ஸ் எந்த டைலாக் எதுலேயுமே ஆழம் கிடையாது. உள்ள டெலிவரியும் சரி. சாந்தனு ஏதோ நேராக சென்னையிலேருந்து மதுரை ஃப்ளைட் பிடிச்சி கீழே இறங்கி ஷர்ட்டை எடுத்து மாற்றிட்டு அப்படியே டைலாக் டெலிவரி பண்ணிட்டு திருப்பி போன மாதிரி தான் தெரியுறாரு. இப்போ ஒரு தனுஷ் ஆடுகளத்தில் போட்டிருக்கிற அந்த எஃபர்ட்டும் இந்த எஃபர்ட்டும் பார்த்தா அவர் எங்கேயோ மலை மாதிரி தெரியுறாரு தனுஷ். ஏன்னா ஒன்றுமே இல்லை. சாந்தனு ஏன் அப்படி பண்ணுறாருன்னு தெரியல. இந்த படம் நிச்சயமாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை சாந்தனு நடிப்பு. அதே மாதிரி சனா கான் நடிகலாம் இல்லை. மதுரைக்கார பொண்ணு மாதிரியே தெரியல. நிறைய பேர் பின்னாடி மதுரைக்காரங்க தான் உட்காந்துருந்தாங்க என் கூட. நிறைய பேர் சொன்னாங்க மதுரைக்கார பொண்ணு மாதிரியே தெரியலையப்பா அப்படின்னாங்க. ஸோ அது ஒரு பெரிய மைனஸு இந்த படத்துடைய. ஆனால் பாசிட்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா, சத்யராஜ் ரொம்ப பெருசாக பண்ணலைனாலும் அவருடைய ப்ரெசன்ஸே அந்த படத்தை தூக்குது. ஒரு 20-30% தூக்கி நிறுத்துது. அடுத்த டைம் சிரிக்க கூட வைக்குதுன்னு சொல்லலாம். நிறைய வேஸ்டட் கேரக்டர்ஸ். டெல்லி கணேஷ், தலைவாசல் விஜய், இவங்கெல்லாம் நிறைய வேஸ்டட் கேரக்டர்ஸ், நிறைய கேரக்டர்ஸ். அதே மாதிரி கஞ்சா கருப்பு, அது காமெடி பண்ணுற கம்முன்னு இருந்திருக்கலாம். கையை கட்டிட்டு பின்னாடி சத்யராஜ் பின்னாடியாவது ஏதாவது அடியார் மாதிரி வேஷம் வாங்கிட்டு இருக்கலாம். காமெடிங்கிற பேரில் என்னமோ பண்ணியிருக்காரு. மறுபடியும் தோத்துட்டாரு காமெடியில். ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை. காமெடி சிரிக்க வைக்கிறது என்னென்னமோ முயற்சி பண்ணுறாரு. ஆனால் எங்களுக்கு எதுவுமே சிரிப்பு வர மாட்டேது. ரொம்ப மண்டை சொல்லிட்டு தான் உட்காந்துருந்தோம். டைரக்ஷன், ஹொஸ்மின் சார், வித் ஆல் ரெஸ்பெக்ட் டு யூ. உங்களுக்கு யார் பின்னாடி இருந்து கைட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு படம் இவ்வளோ இது பண்ணும்போது நீங்கள் மட்டும் டிஸ்கஷன் பண்ணி டிசைட் பண்ண மாட்டீங்க. ஒரு டீமுக்கு கண்டிப்பாக உங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லோரும் உட்காந்து பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் அப்படிங்கிறது இந்த படத்தோட பிளாட் ஜெயிக்கும். ஆனால் இந்த படத்தோட மேக்கிங் கண்டிப்பாக ஜெயிக்காது. எந்த இண்டஸ்ட்ரியிலையும் ஜெயிக்காது, எந்த ஜியாகிரஃபிலையும் ஜெயிக்காது. ஸோ பிளாட்டை மட்டும் வச்சுக்கிட்டு ஸ்க்ரீன் பிளே எல்லாத்துலேயும் மிஸ் பண்ணோம்னா படம் ஜெயிச்சிடும் அப்படின்னா நிச்சயமாக இல்லை. முயற்சி இருக்கிறது தான். எல்லாருமே முயற்சிக்கிறேன். அதான் நான் கூட தான் முயற்சிக்கிறேன். நல்லா பண்ணணும். முயற்சிங்கிறது வேறு, அதோடைய அவுட்கம் தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த படங்கிறது எனக்கு தெரிஞ்சது ஒரு ரொம்ப ஆவரேஜ் உங்கள்கிட்ட இருந்து. நான் இன்னும் எல்லா மனிதனும் தவறு செய்கிறது இயல்பு தானே. திருத்திக்கிறதுக்கு எப்பவுமே ஒரு வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக. இன்னும் இன்னொரு தெளிவாக ஒரு கதையோட ஒரு நல்லபடியான ஒரு கதை, நல்ல தெளிவான ஸ்கிரிப்டோட திருப்பியும் வருவீங்கன்னு நிச்சயமாக எங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்பிக்கை இருக்குது ரசிகர்களாக. அதுதாங்க படத்தில் லெட் டவுன்ஸ் எக்கச்சக்கம், ரொம்ப நீளம். இவர் டைலாக் பேசுகிறேன்னு சொல்லிட்டு சாந்தனு அதே மாதிரி தான் ஏதோ பேசியிருக்காரு. அது அவர் தான் கேட்கணும் என்ன பேசுகிறாரு அப்படின்ட்டு. சாந்தனு பிரபுதேவா சொன்னது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் மியூசிக் லான்ச்சில்.
சொன்னார் நிறைய கஷ்டப்படணும் அப்படின்னாரு பிரபுதேவா. அவரோட பர்சனல் லைஃப் விட்டுருங்க பிரபுதேவா, ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப் அப்படின்னு வந்துட்டு அவரை மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கர் நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ ஹார்ட் ஒர்க்கு போடாமல் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து சும்மா மூஞ்சி காட்டினா கரெக்டாகிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூஆர் மேக்கிங் எ பிக் மிஸ்டேக். அது வந்து இப்போ தெரியாது, லாங் ரன்னில் நிச்சயமாக தெரியும். முத்துமுறையிலே இது வந்து ஒரு ரொம்ப ஆவரேஜான ஃபிலிம். ஒரு தாட்டு ரொம்ப போர்டாக இருந்தீங்கன்னா தாராளமாக போய் உட்காந்து ஒரு தாட்டு உட்காந்து பார்க்கலாம். இந்த படத்துக்கான என்னோடய ரேட்டிங் என்ன தருவேன்னா 2.5 தருவேன். ஏன்னா நான் இன்னும் டீட்டெயில்ஸ்குள்ளே போகல, மியூசிக் எடிட்டிங் இதெல்லாம். ஏன்னா மெயினே ஒன்றும் இல்லைங்க, அது நீங்கள் அதில் நீங்கள் என்ன எதிர்பார்த்துருவீங்க? மியூசிக்லேயோ எடிட்டிங்லேயோ இல்லை செட்லேயோ என்ன எதிர்பார்த்துக்க முடியும்? அங்கே ஒன்றுமே எதிர்பார்க்க முடியாது. ஸோ சிலவங்க கேட்டிருந்தாங்க மைனஸ் என்ன அப்படின்னு. 2.5 தர 2.5 மார்க் எதுக்கு குறைச்ச 5க்கு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு எதுக்கு குறைச்சோன்னா மியூசிக் ரொம்ப ஆர்டினரி பேக்ரவுண்ட், ஆக்டிங் ரொம்ப, காஸ்டிங்கும் சரி ரொம்ப ஆவரேஜு, டைலாக் டெலிவரி ஆவரேஜு, ரொம்ப லென்த்தி, மெசேஜ் சொல்ல வந்து சுற்றி வருது, ரொம்ப ஃபெமிலியர் டைலாக்ஸு, ஃபெமிலியர் ஷார்ட்ஸு, ஃபெமிலியர் நிறையா. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் தான் வந்து அந்த 2.5. போய் நிச்சயமாக ஒரு தாட்டு போய் பாருங்கள், குடும்பத்தோடு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுனா பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டனை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மேலே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குன்னு நினைக்கிறேன், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு முக்கியம். அது ஒரு வகையில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணும். நான் உங்களை கேட்குறதெல்லாம் அவ்வளோதான். உங்கள் கருத்துக்களுக்கும் உங்களோட ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்குங்க. இன்னும் உங்கள் சப்போர்ட்டில் தான் நான் வாழ்கிறேன். சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி. மீண்டும் இன்னொரு விமர்சனத்துடன் சந்திக்கிறேன். வணக்கம்.